திமுக அரசிற்கு நிதி நிர்வாக மேலாண்மை இல்லை என பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் கூறியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் சமீபத்தில் அளித்த பேட்டியில், முதல்வர் ஸ்டாலின் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குவது நல்ல திட்டம்தான் எனவும், ஆனால் அதனை அனைத்து மகளிருக்கும் கொடுப்பது தவறானது என கண்டித்துள்ளார். வறுமை கோட்டில் உள்ள மகளிருக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்க வேண்டும். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் சொந்த வீட்டில் வசித்து வரும் பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிகாரிகள் அனைவரும் வீடு வீடாக சோதனை செய்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாயை வழங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதனை செய்ய முதல்வர் ஸ்டாலின் தவறிவிட்டார் எனவும் கூறியுள்ளார். மேலும் அதேபோல் மகளிருக்கு இலவச பேருந்து திட்டத்தில் வசதி படைத்த பெண்களும் பயணம் செய்வதாகவும், இந்த திட்டம் அவசியமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் பெண் அரசு ஊழியர்களும் இலவச பயணம் செய்வதாகவும், திமுக அரசிற்கு நிதி நிர்வாக மேலாண்மை இல்லை என்பதற்கு இதுவே சிறந்த எடுத்துக்காட்டு என பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் ஆவேசமாக கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.